எல்டிடிக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்களா? ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்லி கொண்டு இருந்தது எல்டிடியிலேருந்து எனக்கு காசு வருதுன்ட்டு. இப்போ எல்டிடிக்கு நாங்கள் காசு கொடுக்குறோமான்னு கேட்குறீங்க. இப்போ எல்டிடி காசு கொடுக்கணும், எங்கே இருக்குது எல்டிடி? நியாயமாக அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது நான் என்னை தான். என்னை விட்டு எனக்கு தெரியாமல் என் கட்சியில் என்ன நடக்கும்? என் தம்பி துறையாது ஒரு யூடியூப் வச்சுருக்கான், 2-3 தடவை சிறைக்கு போயிட்டான். மதியம் என் பெரிய பையன் கார்த்திகெலாம் என்ன பண்ணா, இப்போ இந்த விஷ்ணு இருக்கான் பாருங்க, அந்த தென்னகம் விஷ்ணு, அவெல்லாம் எங்கள் கிராமமே. ஐயா நெடுமாறன் அவர் எழுதல பிரபாகரன் பெரும் எழுச்சியின் வடிவம் இருக்குதுல்ல, அந்த புத்தகம் இது எடுக்கிறாங்கண்ணே, கொடுத்துட்றா, அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றான்ட்டு. அதுதான் இப்போ நானே 5ஆம் தேதி போகலான்னு இருக்கேன். தனித்தனியாக விசாரிக்கிங்க, மொத்தமாக என்னையை விசாரிச்சிருங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான். அவன் என்கிட்ட தான் கேட்டுட்டு பதில் சொல்லுவான். அண்ணன் இதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறது நானே சொல்லிடுறேன், அவ்வளோதானே. அதனால் அது அவசியம் இல்லைன்றேன். அது அவசியம் இல்லை. அந்த மாதிரி அச்சுறுத்துறதுக்கு 5 ஆளுகளும் இல்லை. இப்படி தொட்டு தொட்டு வருவாங்க. அவர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுனது உங்களுக்கு கனொலியில் இருக்குது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னு, இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுன்னு அவர் சொன்னது. சென்னை தவிர்த்து இல்லாமல் மற்ற இடங்கள் எல்லாமே திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கியமான நபர்கள் தான் உங்களோட தம்பின்னு சொல்லப்படுவாங்க. சோதனை என்னையை சோதனை பண்ணுறாங்க, என்ன காரணம்? காரணம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். நம்ம தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடக்கத்திலிருந்தே மக்கள் பாதையில் ஜனநாயக வழியில் இந்த மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் பேரியக்கம் தான். அவங்கக்கிட்டே பதிவு பண்ணி அவங்கக்கிட்டே சின்ன ஒதுக்க சொல்லி போராடுறோம். மக்களோடு நின்று நம்ம தேர்தலை எதிர்கொள்கிறோம். 2வது கட்சி கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே அரசு மற்றும் காவல்துறை ஒப்புதலோடு தான் அனுமதி பெற்று நடக்குது. சட்டத்திற்கு எதிராக அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கிற நடவடிக்கைகளோ செயல்பாடுகளோ இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இதில் உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, அதுக்கு மேலே ரா இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்காணிச்சுட்டு அப்புறம் திடீர்னு போயிட்டு வீடு வீடுக்கு நாங்கள் என்னை சோதிக்கிறோம் அப்படின்னா அது சும்மா தேர்தல் நேரத்தில் சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறது தான். நியாயமாக வெளிப்படையாக அவங்க சொல்கிறத பாருங்கள். எல்டிடிக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்களா? ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்லி கொண்டு இருந்தது எல்டிடியிலேருந்து எனக்கு காசு வருதுன்ட்டு. இப்போ எல்டிடிக்கு நாங்கள் காசு கொடுக்குறோமான்னு கேட்குறீங்க. இப்போ எல்டிடி காசு கொடுக்கணும், எங்கே இருக்குது எல்டிடி? எல்டிடியை அழிச்சு முடிச்சாச்சுன்னு நீங்கள் தான் ஊராக போய் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அப்புறம் இப்போ காசு கொடுக்குறது நான் விசாரிக்கிறேன் பாருங்கள். சின்னதாக யூடியூப் வச்சுருக்காங்க. யூடியூப் வச்சு நடத்தி காசு திரட்டி ஒரு இயக்கத்துக்கு காசு கொடுத்துட முடியும்னா இது எப்படி சொல்கிறது பாருங்கள். அது வேடிக்கையாக தான் இருக்குது. நியாயமாக அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது நான் என்னை தான். என்னை விட்டு எனக்கு தெரியாமல் என் கட்சியில் என்ன நடக்கும்? கட்சியை வழிநடத்தி போகிற ஆள் நான் தான், அதுக்கு முழு பொறுப்பு நான் தான். சின்ன சின்ன பிள்ளைகளை என் தம்பி துறையாது ஒரு யூடியூப் வச்சுருக்கான், 2-3 தடவை சிறைக்கு போயிட்டான். மதியம் என் பெரிய பையன் கார்த்திகெலாம் என்ன பண்ணா, இப்போ இந்த விஷ்ணு இருக்கான் பாருங்க, அந்த தென்னகம் விஷ்ணு, அவெல்லாம் எங்கள் கிராமமே. எங்கள் கிராமத்தில் போய் 150 காவல்துறை குறித்து என்ன ஒன்றில் போய் கலைச்சி போட்டு அந்த புத்தகம் ஐயா நெடுமாறன் அவர் எழுதல பிரபாகரன் பெரும் எழுச்சியின் வடிவம் இருக்குதுல்ல, அந்த புத்தகம் இது எடுக்கிறாங்கண்ணே, கொடுத்துட்றா, அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றான்ட்டு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு சும்மா அச்சுறுத்தி பார்க்குறது தான். நீதிமன்றத்தை உடனே நீங்கள் கட்சி சார்பாக அணுகியிருக்கீங்க. ஆமாம், தேவையில்லாத என்ன பண்ணுவாங்கன்னா, நியாயமாக தெளிவு பெறணும். ஐயம் இருக்குதுன்னா என்னையை கூப்பிட்டு விசாரித்தா உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, எல்லா கேள்விக்கும் என்கிட்ட தான் பதில் இருக்குது. என்கிட்ட கேட்டு தெளிவிட்டுட்டு போயிடலாம். சும்மா தேவையில்லாமல் 5 மணிக்கெலாம் போய் திருச்சியில் துறை வீட்டிலலாம் மாதரசி 2 பிள்ளைகள் வச்சுட்டு இருக்கு, அவர் வெளியில் வந்துட்டார். அதே மாதிரி தென்னகம்லாம் சிற்றூரில் இருக்கிற ஒரு பையன் விஷ்ணு, கார்த்திக்கு கட்சி அலுவலகத்திலே படுத்துருக்கனால நீங்கள் அங்கே போகல. அவனுக்கு அழைப்பாணி அனுப்பிட்டு 5ஆம் தேதி வான்ட்டு. இப்போ நானே 5ஆம் தேதி போகலான்னு இருக்கேன். தனித்தனியாக விசாரிக்கிங்க, மொத்தமாக என்னையை விசாரிச்சிருங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான். அவன் என்கிட்ட தான் கேட்டுட்டு பதில் சொல்லுவான். அண்ணன் இதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறது நானே சொல்லிடுறேன், அவ்வளோதானே. அதனால் அது அவசியம் இல்லைன்றேன். அது அவசியம் இல்லை. அந்த மாதிரி அச்சுறுத்துறதுக்கு 5 ஆளுகளும் இல்லை. சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. இது எதிர்பார்த்த ஒன்று தானே இந்த மாதிரி? அது ரொம்ப நாளாகவே நானே சொன்னேன். அவங்க என்னையை தான் குறிப்பாங்கன்னு நினச்சேன். இப்படி தொட்டு தொட்டு வருவாங்க. அவர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுனது உங்களுக்கு கனொலியில் இருக்குது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னு, இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுன்னு அவர் சொன்னது இருக்குது. அவங்க நேராக என்னையை தான் குறி வைப்பாங்க. ஒன்று ஒன்றா கை வச்சு
தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க. அது உங்களுக்கு தெரியும், இது எவ்வளோ தூரம் நான் தடையாக இருப்பேன் அவங்க கால் வச்சு நகர்றதுக்குன்னு தெரியும். அதனால் தொடுவாங்க. அது எதிர்பார்த்தது தான். கடைசியாக நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி வந்தால் T20 நடத்தும் போது ஃபுல்லாக தமிழர்களாகவே இருப்பான்னு சொல்லுவீங்க. அதோட எதிர்விலே கூட இருக்கலாம். அதில் இப்போ நீங்கள் ஜிஎஸ்கேன்னு ஒன்று இருக்குது. இந்த ஐபிஎல் இதுக்கெல்லாம் யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறா? அரசு நடத்துதா முதலாளிகள் தானே. இப்போ இப்போ இந்த ஒரு கபடி போட்டி நடக்குதுல்ல, கபடி போட்டி, ப்ரோ கபடின்னு தமிழ் தலைவாசின்னு பேர் இருக்குது. கபடி விளையாட்டு வீரங்க நாங்கள்லாம் எவ்வளோ அவமானப்படுவோம்னு நினைக்கிறீங்க? அங்கே அந்த அணியிலேயே மோசம் ஆடுறது எங்கள் தமிழ் தலைவாசாக தான் இருக்குது. அது யாரோ ஒருத்தர் எடுத்துடுறாரு. அது அமிதாப் பச்சன் மயம் ஒன்று எடுத்துறாரு. ஒரு அணியை எடுத்துக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒரு தடவை தமிழ் தலைவாசி எடுத்தார். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், சாராய கடையே அரசு நடத்துதில்ல, ஏன் சினிமா எடுக்கக்கூடாது? என்எஃப்டிசி நேஷனல் திரைப்பட வளர்ச்சி கழகம் மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு வச்சு ஒரு 1000-2000 கோடி ஒதுக்கி தரமான திரைப்படங்களை அரசு தயாரித்து வெளியிட முடியாதா? பாகுபலி 1500 கோடி வசூலிக்குதில்ல ஒரு படம். அது மாதிரி பல வரலாற்று பூலித்தவனை பற்றி, மருதுபாண்டியை பற்றி, தீரன் சின்னமலை பற்றி, அழகுமுத்துக்கோணம், நம்ம முன்னோர்களை எடுத்து அப்படி ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அது செய்கிறதில்ல. இப்போ ஐபிஎல்னு ஆடுது. இந்த சிஎஸ்கே ஒருத்தன் கூட தமிழ்நாட்டுக்காரங்க, ஆனால் சென்னை அணி. அப்போ என்னன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு இது விளையாட்டு திறன் குறைவா? அதே தனியார் முதலாளி எடுக்கிறத நானே எடுத்துடுறேன். பூரா விளையாடுற 11 ஊர் எங்கால் ஆடுறா, பார்த்துக்குறோம். என்ன கெட்டு போயிடும் சொல்லுங்கள்? என்ன கெட்டு போயிடும்? என் ஆளுக்கு கோடிக்கெல்லாம் ஒப்பந்தம் எடுக்க வேண்டியதில்லை. டேய் நீ வெந்துட்டு வாடா, உன்னை சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறேன்னா முடிஞ்சு போச்சு. உயிர் கொடுத்து ஆடுவான். அது எப்போவுமே தம்பி, நாங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு இன உணர்வு இருக்கும் தம்பி. டே நம்ம தன்மானம்டான்னு இருப்பான். கூலிக்கு விளையாடுறவன் என்ன தம்பி ஒற்றுமையாக விளையாடுவேன்? ஈரான்லேருந்து ஒருத்தர் வராரு, ஈராக்லேருந்து ஒருத்தர் வராரு, யாரோ விளையாடுறான். அவன் தமிழ் தலைவாசி வென்றான்னா தோத்தானா, அவனுக்கு வேண்டிய 2 கோடி வந்துருச்சு. அப்படிங்கும்போது எங்கள் மானமில் போகுது. அதுக்கு தான் அதை சொல்கிறது. அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்ய முடியும். இப்போ கேலோ இந்தியா இருக்குல்ல, தம்பி போட்டி நடத்துகிறாரு. போட்டியில் பங்கேற்காரன திறனை வளர்க்க ஏதாவது வேலை செஞ்சாரா? கேட்குறது பிரச்சனை. சிற்றூர்களும் பயணம் பண்ணி அங்கங்கே விளையாட்டு போட்டிகள் நடத்த, அதில் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு இருக்கா, காலனி இருக்கா, உடை இருக்கா, அதெல்லாம் கொடுத்துருக்கணும்ல. நல்ல பயிற்சியாளர் இருக்காரா, பயிற்சி கொடுத்து திறனை மேம்படுத்திட்டு போட்டிக்கு வான்னு கூப்பிட்டா சரி. சும்மா நான் கேள இந்தியான்னு ஒரு போட்டி நடத்துகிறேன்னா எப்படி இருக்குது? அப்போ அதுதான் நம்ம சொல்கிறது. நீங்கள் ஒரு நாட்டின் நலன்கிறது எல்லாம் சேர்ந்ததான் தம்பி. கல்வி, விளையாட்டு, இலக்கியம். இலக்கியத்தில் மேம்படும் போது அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருதுன்னு அர்த்தம். ஒரு கட்சியில் எல்லா கட்சியிலையுமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அமைச்சு தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் உங்கள் பாதை தனிப்பாதைன்னு சொல்லி வேட்பாளரோடு அறிவிச்சு இதை பயணிக்கிறீங்க. மற்ற கட்சியெல்லாம் அவங்க அழைப்பு எந்த மாதிரி இருக்குது? வாங்க இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? அவங்களுக்கு தம்பி அவங்களுக்கு நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சு தான் எனக்கு கூப்பிட்றாங்க. சும்மா கேட்டு பார்ப்போம் தம்பிகிட்ட அப்படின்ட்டு. அதிகபட்சமாக அவங்க எனக்கு முன்வைக்கிறது பணம் தான் முன்வைக்க முடியும். வேறு இல்லை. அதுக்கு எனக்கு அதிகபட்ச தேவை 100 ரூபா தான் சாப்பாட்டுக்கு. அதுக்கு மேலே தேவையில்லை. அது மாதிரி தான் எங்கள் கட்சிக்கு நாங்கள் வாக்குக்கு காசு கொடுக்க போகிறோமா இல்லை ஒன்றும் கிடையாது. சுவரொட்டி அடிக்க காசு, வண்டி வாகனங்களுக்கு எரிபொருள் போட்டுக்கிற, பிள்ளைகள் கூடி இருக்கும்போது சாப்பிட, கொடி அடிக்க, துண்டறிக்கை அடிக்க, இவ்வளோதான். காசு கொடுத்தீங்கன்னா 5000 துண்டறிக்கை 50,000 அடித்து குடிப்போம். இவ்வளோதான் நாங்கள் செய்ய முடியும். அதுக்கான நிதியை மக்கள்கிட்ட இருந்தே நாங்கள் பெற்றுக்கிறோம். அதனால் எப்படி பார்த்தாலும் நான் தனியாக தான் நிற்கணும். இப்போ தம்பி கேட்குறாருல, அன்னை கட்சியில் சேர்றவங்க அந்த துண்டு சீட்டில் எழுதி எனக்கு அனுப்புகிறாங்கல்ல, பின்பக்கம் திருப்பவும்னு. அதை தம்பி எண்ணிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 400 பேர் சேர்ந்தா 250 பேர் 300 பேர் பின்பக்கம் திருப்பவும் குறிப்பு அப்படின்னு பின்பக்கம். இதே மாதிரி போங்க, யாரோடும் சேர்ந்துடாதீங்க. அதுதான் அது. அவனுடைய கனவுக்காவது நான் தனியாக நிற்கணும். தனித்த தத்துவம் இருக்குது. நாம் போய் யாரோடும் சேர முடியாது. நான் ஆடு மாடு வளர்ப்பேன், அதை அரசு பணியாமதை சிரிக்கிற, எல்லாம் இயற்கை வேளாண்மைன்ற. ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் இயற்கை உரம் எதுனா உனக்கு புரியல. 9 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு இயக்க ஆரம்பிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன செய்ய போகுது? இப்போ எங்கள் அண்ணன் திரும்ப எடுத்துக்கிறங்க, 3 முறைக்கு மேலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க. இப்போ பல பேர் இருந்துட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினராக மங்களூர் தொகுதியில் ஜெயிச்சே போனாங்க. உதயசூரியன் சின்னத்துலன்னு 6 மாதம் கூட அவர் இருக்கல, விளையிட்டார். அவர்கிட்ட கேட்டேன், இதுலேருந்து ஒன்றும் செய்ய முடியாது பண்ணிட்டார். 1 சீட்டு 2 சீட்டை வச்சு நாங்கள் என்ன செய்வோம்? வேணா எல்லாரும் தட்டும்போது நாங்களும் மேசையை தட்டலாம்.
நாட்டை வெல்லணும். அப்போ தான் நம்மளுடைய கனவுன்னு ஒன்று இருக்குது, அதை நோக்கி நகர முடியும். இல்லைன்னா சும்மா மனு கொடுக்கலாம். நாங்கள் ஏதாவது பேசுனா கூட அவை குறிப்பில் வைப்பாங்களான்னு கூட தெரியாது. பேசுகிறதுக்கு நேரம் கொடுக்கணும், அதுவே இல்லை. அப்படிங்கும்போது அது பயன் தராது.